பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள், அந்த காலகட்டத்தில் ஏற்படுகின்ற அதிக வயிற்று வலி, உங்களுக்கு டிப்ரெஷன் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். உடல் பருமனா உள்ள பெண்கள் இருக்கிறாங்க, 35 வயதை தாண்டியவர்கள், அந்த மெனோபாஸ் நிற்கக்கூடிய சமயத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், சிலர் அதை வெளியில் சொல்லக்கூட முடியாத அளவில் அவங்க ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. காலையில் எழக்கூடிய நேரம் 5 மணி, 4லேருந்து 5க்குள்ள, இரவு 9:30லேருந்து 10 மணிக்குள்ள படுக்க போயிருங்க. நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்கின்றவர்கள் வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க, அந்த நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. அந்த சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. காலையில் 8லேருந்து 8:30க்குள்ள லைட்டாக டிஃபன் எடுத்துக்கோங்க. பெண்களுக்கு தைராய்டு பேராதைராய்டு நன்றாக இயங்கணும். அதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் மென்சஸ் ப்ராப்ளத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். மாதவிடாய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே முழுமையான தீர்வு கிடைக்கும். மென்சஸ் ப்ராப்ளம் சால்வேஸ் ஆகும். பிசிஓடி நீர்க்கட்டிகள் வராது. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். இது சூன்ய முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். காஸ்மா ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள், அந்த காலகட்டத்தில் ஏற்படுகின்ற அதிக வயிற்று வலி, ஓவர் ப்ளீடிங், ஒயிட் டிசார்ஜ் அதிகமாகுவது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு இருக்கின்றது. சிலர் அதை வெளியில் சொல்லக்கூட முடியாத அளவில் அவங்க ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. இப்போ நம்ம உடல் பருமனா உள்ள பெண்கள் இருக்கிறாங்க, நான் 35 வயதை தாண்டியவர்கள், அந்த மெனோபாஸ் நிற்கக்கூடிய சமயத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், இதற்கு எல்லாமே ஒரு முழுமையான தீர்வு நம்மிடமே இருக்கின்றது. அதுதான் இந்த யோக கலை. பெண்களை பொறுத்த மட்டும் நீங்களும் அந்த இயமம் நியமம்னு சொல்லக்கூடிய உடல் சார்ந்த ஒழுக்கம், மனம் சார்ந்த ஒழுக்கம். காலையில் எழக்கூடிய நேரம் 5 மணி, 4லேருந்து 5க்குள்ள, இரவு 9:30லேருந்து 10 மணிக்குள்ள படுக்க போயிருங்க. நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்கின்றவர்கள் வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க, அந்த நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. அந்த சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. காலையில் 8லேருந்து 8:30க்குள்ள லைட்டாக டிஃபன் எடுத்துக்கோங்க. அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். அதே மாதிரி மதியம் 12லேருந்து 1:30க்குள்ள சாப்பிட்ருங்க. இரவு 7லேருந்து 7:30க்குள்ள அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். இதை நீங்கள் கரெக்டாக முதல்ல ஃபாலோ பண்ணிடுங்க. அதற்கப்புறம் இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த பயிற்சிகளை எடுத்துக்கோங்க. நிச்சயமாக மாதவிடாய் நிறைய பேருக்கு டேட் மாறி மாறி வர்றது, அது எல்லாமே இந்த முதிரைகளின் மூலமாகவும் யோக பயிற்சியின் மூலமாகவும் முதல்ல கட்டுக்கோப்புக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ முதல் பயிற்சியாக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. சூன்ய முத்திரை பார்க்க போகிறோம். நாற்காலில் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமேத்தில் கட்டை விரல். உங்களுக்கு தெரியற காண்டி காமிக்கிறேன். நீங்கள் கையை அப்படியே முட்டியில் வச்சுக்கலாம். இது சூன்ய முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. இது தைராய்டு பேராதைராய்டு நன்றாக இயங்கும். மென்சஸ் ப்ராப்ளம் சால்வேஸ் ஆகும். பிசிஓடி நீர்க்கட்டிகள் வராது. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை. நடுவிரல் பெருவிரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். மென்சஸ் ப்ராப்ளம் அனைத்திற்குமே இந்த முதிரை நல்ல ஒரு தீர்வாக அமையும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மாதவிடாய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே முழுமையான தீர்வு கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரலில் பெருவிரலால் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பயிற்சி முடித்த உடனே ஒரு கம்ப்ளீட் நாடி சுத்தி ஒன்று பண்ணிக்கோங்க. இடது கை சின்முத்திரை. லெஃப்டில் மூச்சை உள்ளெழுத்து, ரைட்டில் மூச்சை வெளியே விடுங்க. அப்படியே ரைட்லேயே இன்ஹேல் பண்ணுங்க, லெஃப்டில் எக்ஸேல் பண்ணுங்க. இது ஒரு சுற்று. இது 2 சுற்று. இது 3.
இது 4, இது 5. இந்த மாதிரி 5 சுற்று முதல் 10 சுற்று பண்ணிக்கோங்க. நிதானமாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 2 கை சின்முத்திரை. உங்களுக்கு டிப்ரெஷன் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். மூச்சு உள்ள இழுக்கும்போது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு 10 முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கால் நீட்டிக்கோங்க. மெதுவாக கிளப்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோ. 2 கை சின்முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். இப்போ உங்கள் மனதை அப்படி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். இது முடிச்ச உடனே ஒரே ஒரு ஜலந்தர பந்தம். பெண்களுக்கு தைராய்டு பேராதைராய்டு நன்றாக இயங்கணும். அதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் மென்சஸ் ப்ராப்ளத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் அதை சரிப்படுத்தக்கூடிய ஜலந்தர பந்தம். 2 கை சின்முத்திரை. 2 நாசுகளையும் மூச்சை உள்ளடங்க. மூச்சு அடைக்கோங்க, கீழே குனிச்சுக்கோங்க. சின்னால ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டே நேராங்க. நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை மூச்சு உள்ளடங்க. மூச்சு அடைக்கோங்க, கீழே குனிச்சுக்கோங்க. சின்னால ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டே நேராங்க. இந்த மாதிரி ஒரு 3 முறை பண்ணிக்கோங்க. காலை மாலை இருவேளையும். ஒவ்வொரு பெண்களும் இதை அழகாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. குறிப்பாக இதை பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸு உங்கள் இல்லத்தில் பள்ளி மாணவிகள் இருந்தாங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு அழகாக 5 வயதிலிருந்தே இந்த பயிற்சியை கொடுக்கலாம். 6 வயதிலிருந்து பயிற்சி கொடுக்கலாம். பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். வளர்ந்து வருகின்ற பொழுது அவங்களுக்கு மென்சஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளே வராது. இப்போ நிறைய பேர் திருமண மாணவர்களுக்குமே அந்த டேட் மாறி மாறி வருது, இஷ்யூஸ் ப்ராப்ளம் இருக்குது. அவங்க எல்லாருமே இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. முதல்ல உங்களுக்கு டேட் கரெக்டாக வந்துடும். ஏற்கனவே கூறிய அந்த ஒழுக்கம், உணவில் ஒழுக்கம், உறக்கத்தில் ஒழுக்கம், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாதுளம்பழம் அதிகமாக எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டு 15 நாட்களுக்கு ஒரு முறை உணவு எடுத்துக்கோங்க. வாழைக்காய் வாரத்துக்கு ஒரு நாள் உணவு எடுத்துக்கோங்க. கொய்யாப்பழம் உணவு எடுத்துக்கோங்க. கருப்பு திராட்சை உணவு எடுத்துக்கோங்க. மஞ்சள், கரிசலாங்கண்ணி கீரை உணவு எடுத்துக்கோங்க. தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.